இருக்கும் 35வது நோட்டிலிருந்து பார்ப்போம். கண்காட்சி ஒன்றுக்காக 3 மாணவர்கள் நீரை உறிஞ்சாத 3 பதார்த்தங்களால கிரீடங்களை செஞ்சு வளர்ந்திருக்காங்க. இதுல 3 கிரீடத்துல திணியும் ஒன்று கொண்டு சமனாம். தண்ணியில அமிழ்த்தக்குள்ள தோன்ற விதத்தை தான் ஒரு விருது தந்திருக்காங்க. சரியான ஒன்று உங்கள்கிட்ட கேட்காங்க. அப்ப இதுல முதலாவது விஷயம் பார்ப்போம். 2ஆலையும் இடம்பெயர்க்கப்படுற 3 கிரீடத்தாலையும் இடம்பெயர்க்கப்படுற நீர்ற கனவளவு ஒன்று கொண்டு சமன் சொல்லி சொல்றாரு. இப்ப இடம்பெயர்க்கிற நீர்ற கனவளவு 3லையும் பாத்தீங்கன்னா 3 அமிழ்ந்திருக்கிற அளவு என்ன செய்ய வித்தியாசம். அப்ப அமிழ்ந்துள்ள கனவளவு சரியா அந்த பொருள் அமிழ்ந்துள்ள கனவளவு நீர்ற கனவளவு இடம்பெயர்க்கப்படுற நீர்ற கனவளவு சமனா இருக்கும். அப்ப அமிழ்ந்துள்ள பகுதியில் கனவளவு என்ன செய்யுது 3லையும் ஒன்று கொண்டு வித்தியாசம். அப்ப சமனா இருக்குமா? சமனா இருக்காது. சமனா இருக்காது. அப்ப முதலாவது கூற்றுக்குள்ள 2வது கூற்றுல சொல்றாரு ஏயும் பியும் அமிழ்ந்துள்ள கனவளவு சமன் என்று சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு படத்துல பார்க்கக்கூடிய தெளிவா விளங்குது வந்து என்ன ஏயில இவ்வளவு பகுதியும் அமிழ்ந்திருக்கு. அதே பியில பாத்தீங்கன்னா பியில இவ்வளவு பகுதியும் அமிழ்ந்திருக்கு. அப்ப 2லையும் என்ன செய்யுது கனவளவு அமிழ்ந்துள்ள கனவளவு பகுதியில கனவளவு வித்தியாசம். அப்ப என்ன 2வது கூற்றும் பிழை. 3வது பாத்தீங்கன்னா ஏயால இடம்பெயர்க்கப்படுற நீர்ற கனவளவு ஏயால இடம்பெயர்க்கப்படுற நீர்ற கனவளவு பியால இடம்பெயர்க்கப்படுற நீரின் கனவளவு அதிகமாகும். அப்ப ஏய பார்த்து பியால இடம்பெயர்க்கப்படுற நீர்ற கனவளவு அதிகம் சொல்லி சொல்றாரு. இது சரி ஏட அமிழ்ந்துள்ள கனவளவு குறைய பீட அமிழ்ந்துள்ள கனவளவு கூட. சரி அப்ப இடம்பெயர்க்கப்படுற நீர்ற கனவளவு என்னத்துக்கு சமனா இருக்கும்? அமிழ்ந்துள்ள பகுதியில கனவளவுக்கு சமனா இருக்கும். அப்ப அதனாடி 3வது கூற்று வந்து என்ன சரி. 3வது கூற்று சரி. 4வது கூற்று ஏயினால் இடம்பெயர்க்கப்படும் நீர்க்கனவளவின் நிறை கிரீடத்தின் நிறையை விட அதிகமாயிருத்தல் வேண்டும். அதுக்குள்ள ஏன் இங்க வந்து மேலுதைப்பு நிறைக்கு சமன் அறிக்கும். அப்ப மேலுதைப்பு நிறைக்கு சமன்னா மேலுதைப்பு என்னத்துக்கு சமன்? இடம்பெயர்க்கப்படுற நீர்ற நிறைக்கு சமன். அப்ப இடம்பெயர்க்கப்படுற நீர்ற நிறையும் அடுத்தது பொருள்ற நிறையும் எப்படி இருக்கும்? ஒன்று சமனா இருக்கும். இவர் அதிகமா இருக்கணும் சொல்லியிருக்காரு. அதனாடி 4வது விடையும் பிள்ளை. அப்ப உங்களுக்கு 35வது கலிக்கு 3வது விடை தான் வரும். சரியா? இது வந்து சயின்ஸுக்குள்ள நாம இந்த கனவளவு சம்பந்தமா பாக்குறாங்க. ஆனா மெட்ஸ் பாடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த அமிழ்ற பகுதியில கனவளவு இடம்பெயர்க்கப்படுற நீர் கனவளவுக்கு சமன் என்கிறோம். சரி அந்த மெட்ஸ்ல கனவளவுகளில் வரக்குள்ள சம்பந்தப்பட்டு பார்த்திருப்பீங்க. அப்ப இதான் அந்த கனவளவோட சம்பந்தப்பட்டதான். எந்த அளவு கனவளவு அமிழுதோ அந்த அளவு கனவளவு என்ன செய்யும்? நீர் இடம்பெயர்க்கப்படும். 35க்கு 3வது விடை. அடுத்தது 36வது கேள்வி. கதிர்ப்பு வெப்பம் சம்பந்தமா உங்களுக்கு சில கூற்றுக்கள் வழங்கியிருக்காங்க. அதுல உண்மையான கூற்று கேட்காது. முதலாவது சொல்றாரு குளிர் நாடுகளில் வாழும் மக்கள் கடும் நிறத்தாலான ஆடைகள் அணிவதன் மூலம் உடலை வெப்பமாக பேணுவர். இது உண்மைதான். ஏன்? கடும் நிறங்கள் என்ன செய்யும்? கதிர்ப்பு வெப்பத்தை அதிக அளவுல உறிஞ்சி நம்மளோட உடல் என்ன செய்யும்? வெப்பமா வச்சுக்கும். அதனாடி அவன் கடும் நிறத்தாலான ஆடைகளை அணிவாக. அது சரி. அடுத்து வெப்ப குடுவைகளில் உள்மேற்பரப்பை பளபளப்பானதாக அமைப்பதன் மூலம் குளிரூட்டப்பட்ட நீரை நீண்ட நேரம் குளிர்ச்சியாக வைத்திருக்கலாம். இதுவும் சரி. கதிர்ப்பு வெப்பத்தை தடுக்கிற ஒரு முறை தான் அது. சரியா? மேற்பரப்பை பளபளப்பா மாத்தும். பளபளப்பான மேற்பரப்பு என்ன செய்யாது? அந்த கதிர்ப்பு வெப்பத்தை வெளியே போக விடாது, உள்ளுக்கு வரையும் விடாது. அந்த வெப்பம் என்ன செய்யும்? உள்ளுக்கே தெரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப குளிரூட்டப்பட்ட நீர் என்ன செய்யும்? குளிர் நீராவே நீண்ட நேரம் இருக்கும். சுடு நீரை ஊத்துனீங்கன்னா அது சுடு நீராவே என்ன செய்யும்? அது இருக்கும். சரி அப்ப நாம சில டைம்ல ஐடியான்னு வச்சுக்கிறேன் வெப்ப குடுவை என்ன பண்ணல சுடு தண்ணி போத்திருந்தா நாம சொல்றோம். அப்ப அதை என்ன செய்வோம்? சுடு தண்ணி மட்டும்தான் ஊத்தி வைக்கிறேன் என்ன வச்சுட்டு இருப்போம். உண்மையா அப்படி இல்லை. நீங்க சுட சுட நீங்க பானங்களை ஊத்துனீங்கன்னா அது அப்படியே சூடாவே இருக்கும். அதே மாதிரி குளிரா நீங்க பானங்களை ஊத்துனீங்கன்னா அது குளிராவே இருக்கும். சரியா? அப்ப பி கூற்றும் சரி. அடுத்தது உணவு சமைப்பதற்காக அடுப்பின் மீது வைக்கப்படும் கருப்பு நிற மட்பாத்திரத்தை விட புதிய மட்பாத்திரம் விரைவாக வெப்பமடையும் சொல்லி சொல்லியிருக்காரு. இது போல ஏனண்டா அந்த கருப்பு நிறமான பதார்த்தங்கள் அந்த பாத்திரங்கள் என்ன செய்யும்? குயிக்கென வெப்பத்தை உறிஞ்சும் கதிர்ப்பு வெப்பத்தை. அதனால குயிக்கா அதான் என்ன செய்யும்? வெப்பமா புதிய பாத்திரத்தை பார்க்க புதிய மட்பாத்திரத்தை பார்க்க கருப்பு நிறம் அந்த அடியில கறி பிடிச்சிருக்கிற அந்த மட்பாத்திரங்கள் சரி அப்ப அந்த களிமண்ணால செஞ்ச அந்த பானைகள் சட்டிகள் இருக்குதானே அதுதான் என்ன செய்யும்? குயிக்கென சூடா. சரியா? அப்ப சி கூற்று வந்து என்ன பிழை. அப்ப ஏயும் பியும் சரிங்கிறபடியாக உங்களுக்கு எத்தனாவது விட வரும்? முதலாவது விட வரும். முதலாவது விட.
37வது கேள்வி, வாகனத்துல பக்காடியா குய்வாடியா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. குய்வாடியத்தை நம்ம பயன்படுத்துற இதாலே இந்த அனுகூலம் சொல்லி கற்றிருக்காரு. முதலாவது ஏ கூற்ற பாத்தீங்கன்னா, இரவு வேளைகளில் பின்னால் வரும் வாகனங்களின் ஒளிக்கற்றைகள் கண்ணை நோக்கி திரிப்படைவதை தடுத்தல். இது சரி. என் தலைவாடியை நம்ம பாவிச்சோம்னா என்ன செய்யும்? அந்த பட்டு கண்ணுக்கு அடிக்கும் வெளிச்சம். சரியா? ஆனா இந்த குய்வாடியை பாவிக்கிறதுனால என்ன செய்யாது? கண்ணுக்கு வராம வேற பக்கத்துல சிதறி போகும். சரி, விரிவடைஞ்சு விரிகற்றையெல்லாம் போகும். சரியா? அப்ப ஏ வந்து என்ன? ஏ வந்து சரி. அடுத்த ஒரே தடவையில பெரிய ஒரு ஏரியாவை பார்க்கலாம். அப்ப அதுவும் சரி. அடுத்தது எல்லாம் நிமிர்ந்த நிலையில உருச்சிறுத்த வேகமாக வரும். அப்ப அதுவும் சரி. அப்ப 3ம் சரி. அப்ப எத்தனாவது விட வரும் உங்களுக்கு? 4வது விட வரும். இப்ப இதுல நீங்க பாருங்க, குவிவாடி உண்டாக்குற பிம்பங்கள் எப்படியான பிம்பங்கள்? ஒன்று உருச்சிறுத்ததா இருக்கும். அதனடித்தான் பெரிய ஒரு ஏரியான்னு செய்யுது உங்களுக்கு. அந்த கண்ணாடிக்குள்ள விளங்குது உருச்சிறுத்து. அடுத்து நிமிர்ந்ததா இருக்கு. சரியா? நிமிர்ந்தது மாயமானது. இந்த இயல்புகளை கொண்டு. சரியா? இப்ப நாம 38வது கேள்விக்கு போவோம். 38வது கேள்வியில் என்ன சொல்றாரு? விஞ்ஞான சஞ்சிகை ஒன்றில் XY ஆகிய கூறுகளின் பாய்ச்சல் பின்வருமாறு காட்டப்பட்டிருந்தது. அப்ப இதுல பாருங்க, X வந்து ஜூல் உணவுச் சங்கிலி வழியே என்ன செய்யுது? குறைஞ்சு போகுது. பாருங்க, 10ல் 1 மடங்கா குறைஞ்சு போகுது. அப்ப கட்டாயம் X வந்து என்ன இருக்கும்னா சக்தியா தான் இருக்கு. சக்தி தான் என்ன செய்யறேன்? அடுத்தடுத்த சக்தி மட்டங்களுக்கு போகக்குள்ள 10% தான் போகும். இங்க இருந்து என்ன செய்யும்? 10% தான் என்ன செய்யும்? அடுத்தடுத்த சக்தி மட்டங்களுக்கு போகும். அப்ப X வந்து சக்தியா இருக்கு. அடுத்தது பாருங்க, 10 மில்லி கிராம் இருக்கிறது. அடுத்தது போக 105 கிராம். அடுத்தது போக 980 கிராம். அப்ப இது கூடி போகுது. கூடி போறது என்னன்னா, இது வந்து பார உலோகங்கள் இல்லாட்டி நிலை பெயரான சேதன மாசாக்கியல். அதுதான் என்ன செய்யும்? அடுத்தடுத்த சக்தி மட்டங்கள்ல செறிவடைஞ்சிட்டு போகும். இதைத்தான் சொல்றாங்க என்ன? உயிர் செறிவாக்கல், உயிர் செறிவடைதல் சொல்லி சொல்லுவோம். உயிரங்கியல்ற உடல்ல என்ன செய்யும்? இந்த நச்சு பதார்த்தங்கள் அடுத்தடுத்த சக்தி மட்டத்துக்கு போகல அதிகரிச்சுட்டு போறோம். அப்ப வை வந்து என்ன அறிக்கும்? இங்க பார உலோகங்கள். அப்ப உங்களுக்கு எக்ஸுக்கு சக்தி, வைக்கு வந்து பார உலோகம். அப்ப உங்களுக்கு எத்தனாவது விட வரும்? 4வது விட வரும். 4வது விட. இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி 39வது கேள்வி. அடுத்த கேள்வி 39வது கேள்வி. மனித செயற்பாடுகள் காரணமாக இலங்கையில் ஏற்படும் காட்டு யானைகளின் இறப்பை இழிவளவாக்குவதற்காக மேற்கொள்ளக்கூடிய பிரயோக ரீதியான தீர்வாக கருதக்கூடியது சொல்லி கற்றிருக்கார். சுதந்திரமாக நடமாடக்கூடிய வகையில் சால வசதிகளை கொண்ட புதிய சரணாலயங்களை யானைகளுக்காகவே உருவாக்குதல். சரியா? இது வந்து புதிய சரணாலயம் உருவாக்குறேங்கிறது ஒரு சாத்தியப்படாத விஷயம். நம்ம என்ன பிரயோக ரீதியான தீர்வு என்ன செய்யலாம்? பிராக்டிக்கலா இது ஒரு ஐடியாவை செல்லலாம். ஏன் இது சரணாலயம் உருவாக்குறேன்னா காலம் எடுக்கும். அடுத்து அந்த யானைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த சரணாலயத்துக்கு கொண்டு வரும். அது சில சூழல்ல வாழ பழக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து இன்னொரு சூழலுக்கு மாற்றக்குள்ள என்ன செய்யும்? இந்த மாதிரி இம்பெக்ட் பண்ணும். அப்படி பிரச்சனைனா இருக்கு. அப்ப இதை நாடி என்ன செய்யலாம்? முதலாவது ஆன்சரை நம்ம எடுக்கலாம். அடுத்த ஆன்சர் வந்து என்னன்னா, காட்டு யானைகள் கிராமங்களுக்கு புகுவதை தடுப்பதற்காக பாரிய காடுகளை சூழ உறுதியான யானை வேலிகள் அமைக்கும். அதுவும் ஒரு முறையான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை. ஏன்னா யானையை சாப்பாக்கும், இல்லாட்டி வேற விலங்குகள் அதில் விலங்கு சாப்பாக்கும். அது வராது. 3வது, காடுகளுக்கு நடுவே செல்லும் பெருந்தெருக்கள் மற்றும் புகையிரத பாதையினூடாக யானைகள் உட்பட ஏனைய வனவிலங்குகளும் கடக்கக்கூடிய வகையில் வனவிலங்குகள் பாலம் அமைக்கும். இது ஓகே. ஏன்? இந்த ரயில்ல மோதுப்பட்டு வாகனங்கள்ல மோதுப்பட்டு இறக்கு. அப்ப அதுக்குரிய அது ஏன் அது இறக்குதுன்னா, அதுல பாதையை மறிச்சு நாம ரோட்டு இந்த தண்டவாளங்கள் போட்டு வச்சிருக்கோம். அப்ப அதுக்குரிய பாதையை நாம அமைச்சு கொடுத்தோம்னா அதுல என்ன செய்யாது? இதை டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லாட்டி நாம என்ன செய்யலாம்? இந்த காடுகளுக்குள்ள அதுகள் போற பாதையை என்ன செய்யலாம்? விட்டு மேலால மேம்பாலம் மாதிரி அப்படி விதிகளை அமைச்சு என்ன செய்யலாம்? நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஒரு தடவை உங்களோட மாடல் பேப்பர்லயே ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. அந்த காடுகளுக்குள்ள மேலால அந்த பாலம் ஒன்று கட்டுன மாதிரி.
சரியா? அப்ப அப்படியே என்ன செய்யலாம்? நாம அமைக்கலாம். இது ஒரு பிராக்டிகல் ரீதியான ஒரு ஐடியா தான் இது. சரியா? அப்ப 3வது விட சரியா வருது. 4வது இலங்கையில் யானைகளின் குடித்தொகை காங்கேட்புகளை விட அதிகரித்துச் செல்வதால் உலகின் பாரிய காடுகளை கொண்ட நாடுகளுக்கு யானைகளை அன்பளிப்பு செய்தல். இதுவும் ஒரு பிராக்டிகல் ரீதியான என்ன? இது நடவடிக்கை இல்ல. சரியா? நம்முடைய நாட்டுக்குரிய இனங்களை இன்னொரு நாட்டுக்கு குடுக்க போறாங்க. ஏன்னா நம்முடைய நாட்டுல மட்டும்தான் சில இனங்கள் இருக்கு. அது இன்னொரு நாட்டுக்கு குடுத்தோம்னா அங்கேயும் என்ன செஞ்சிடும்? அந்த இனங்கள் உண்டாயிரும். அப்ப நாட்டுக்குரிய இனம் இல்லாம போயிடுது. அதனால அதில் தனித்துவமான இனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இப்படி பரிமாற மாட்டாங்க. அப்ப அதுவும் 4வதும் வராது. அப்ப உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விட 3வது விட. சரியா? 39க்கு 3வது விட. அந்த பாதைகள், பாலங்களை அமைச்சு கொடுக்குறது. 40வது கேள்வி இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு மனிதனின் தூர நோக்கற்ற செயற்பாடுகள் காரணமாக அமைந்துள்ளது. எனினும் அத்தகைய அனர்த்த நிலைமைகளின் போது மனிதன் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அதற்காக கவனம் செலுத்தப்பட வேண்டிய சில விடயங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அதுல ஏபிசி கூற்று 3 தந்திருக்காரு. மாணவனுங்கிற வகையில நீங்க கவனம் செலுத்த வேண்டியவை என்னன்னு சொல்லி கற்றிருக்காரு. அப்ப நம்ம பார்ப்போம். முதலாவது ஏ வந்து அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக அறிந்து வைத்திருத்தல். இது கட்டாயம் நம்ம பாடசாலை மாணவர்கள் என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சிருக்கணும். 9ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு எல்லாம் படிச்சிருக்கீங்க. அனர்த்த முகாமைத்துவம். ஒரு அனர்த்தம் ஏற்படுறதுக்கு முதல் என்ன செய்யணும்? அனர்த்தம் ஏற்படக்குள்ள என்ன செய்யணும்? ஏற்பட்டதுக்கு பிறகு இந்த நிவாரணப் பணிகள் எப்படி மேற்கொள்ளணும் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அப்ப ஏ கூற்று சரி. அடுத்தது வந்து பி வந்து அனர்த்தத்தின் பின்னர் ஏற்படும் சமூக உணர்வலைகளை நேர்மறையாக விருத்தி செய்து கொள்ளல். அப்ப இந்த சமூக உணர்வுகளால் ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறேன், அதை எப்படி எதிர்கொள்றேங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுவும் சரி. அடுத்தது சி கூற்று வந்து உளச் சுகாதாரத்தை சீராக்கிக் கொள்ளலும் ஏனையோரது மனநிலைகளை கட்டியெழுப்பலும். பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படக்குள்ள மன ரீதியா பாதிக்கப்படுவார். அப்ப அப்படி மன ரீதியா பாதிக்கப்படாம எப்படி மனதை படுத்திக் கொள்றேன், அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறேன்ங்கிறது நமக்கு தெரியும். நம்மளோட நண்பர்கள் சில ஆட்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி நம்ம மன ஆறுதல் சொல்றேங்கிறது என்ன செய்யணும்? நம்மளோட மனநிலைகளை கட்டி எழுப்பணும். சரியா? அப்ப அதுவும் சரி. அப்ப 40வது கேள்வி விட வரும். 4வது விட. சரி, 4வது விட ஏபிசி ஆகிய ஞாபகம். இதோட நமக்கு எம்சிக்யூல இருக்கிற 40 கேள்விக்குரிய விடைகளும் பார்த்துட்டோம். இப்ப நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்கள்ல வந்து ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏ பார்ட்டும் இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்றேன். இந்த எம்சிக்யூல ஏதும் டவுட்டுகள் இருந்தா என் வாட்ஸ்அப் நம்பர் கீழே எழுதுகிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி சில ஆட்கிட்ட இருக்கும். இந்த நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களோட டவுட்டுகள் என்ன செய்யணும் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அதுக்குரிய ரிப்ளை எல்லாம் பண்ண வச்சுக்கலாம்.